நான் டாக்டர் மனோஜ். நான் வந்து சிவராம்ஜி பிளட் பேங்கோட மருத்துவ அலுவலராக கடந்த ஒரு 8 வருடமாக நான் பணியாற்றிட்டு இருக்கேன். எங்களுடைய பிளட் பேங்க் வந்து சேலம் 4 ரோட்ல கேந்திரா ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்குள்ள இயங்கிட்டு இருக்கு. கடந்த 2002 இந்த பிளட் பேங்க் இயங்கிட்டு இருக்கு. பிளட் டொனேஷன் வந்து நம்ம எதுக்காக கொடுக்குறோம், நம்ம கண்ட்ரியில என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் பிளட் டொனேஷன் வந்து ஒரு உயிர் காக்கிறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜென்ரலாக நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 10 மில்லியன் பிளட் தேவை இருக்கு. ஆனால் நம்மளுடைய டொனேஷன்ல வந்து நமக்கு கிடைக்கிற பிளட் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 3 மில்லியன் தான் கிடைக்குது. அப்போ நமக்கு கிடைக்கிற இந்த ஷார்ட்டேஜ் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 7 மில்லியன் அளவுக்கு நமக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது. ஸோ பிளட் டொனேஷனுங்கிறது பல உயிர் காக்கும் சந்தர்ப்பங்களில் ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கு. அவங்க கொடுக்குற அந்த ப்ரொசீஜர் படி நம்ம வந்து அப்ளை பண்ணி ஈவன் இந்த ஸ்கொயர் ஃபீட் ஏரியா முதற்கொண்டு அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு உட்பட்டது தான் நம்ம வந்து ஒரு பிளட் பேங்க் வந்து துவங்க முடியும். அவங்க கொடுக்குற எக்யூப்மெண்ட்ஸ் வருடத்துக்கு ஒரு முறை வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே வந்து டிசிஜி கீழே வரும். நம்ம பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க, எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்ம கவர்மெண்ட் டிசிஜியோட கண்ட்ரோல் கீழே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த பிளட் தேவையில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள் நம்ம இந்திய அளவில் வந்து முன்னுரிமை இருக்கு. யாருக்கு இந்த பிளட் வந்து யூஸ் ஆகுது? ஜென்ரலா வந்து பார்த்தோம்னா எமர்ஜென்சியா வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், ரத்த சோகை அனீமியா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பா வந்து தேவைப்படும். எமர்ஜென்சியா ஒரு ஆக்சிடென்ட்ல சடனா ஆகக்கூடிய பிளட் லாஸ் மற்றும் வந்து பிரசவ நேரத்துல இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ரத்தம் தேவைப்படும். இது இல்லாமல் மறைமுகமா கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க பேஷண்ட்ஸ், கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் ரெகுலரா பண்ணிட்டு இருக்க பேஷண்ட்ஸ் மற்றும் ரத்தம் உற்பத்தி மற்றும் தயாராகிறதுல சில குறைபாடுகள் பிளட் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து வாரம் 2 முறை கூட பிளட் தேவைப்படுற மாதிரி நிலைமை இருக்கு. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ரெகுலரா வந்து பிளட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பிளட் கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் அப்படின்றது எடுத்துக்கும். இப்ப கொடுத்த பிளட்டை வந்து நம்ம எவ்வளவு நாளைக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும்? பிளட் கொடுக்குற ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 15 to 20 நிமிஷம் மொத்த நேரம் எடுக்கும். பேஷண்ட் பிளட் டொனேட் பண்றேன்னு அப்படின்னு வராங்கன்னா அவங்களுடைய கன்சென்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அவங்களுடைய பிசிக்கல் எக்ஸாமினேஷன், சில கேள்விகள், அவங்க கொடுக்கறதுக்கு தகுதியானவர்களா அப்படிங்கிற இதெல்லாம் பார்த்துட்டு அவர்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் பார்த்துட்டு நம்ம வந்து பிளட் டொனேஷன் எடுப்போம். பிளட் டொனேட் பண்றதுக்கான நேரம் வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மிகையாகாது. ஆனா அந்த ஓவரால் ப்ரொசீஜர் வந்து 10 to 15 நிமிடங்கள் ஆகும். யாரெல்லாம் பிளட் வந்து கொடுக்கலாம், அதுக்கு ஏதாவது கட்டுப்பாடு அப்படின்றது இருக்கா? 18 வயசு முடிந்த அனைத்து இந்தியர்களும் பிளட் டொனேட் பண்ணலாம். இதுல வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி டிசார்டர், HIV, ஹெப்படைட்டிஸ் C, B, ரீனல் ஃபெயிலியர், இந்த மாதிரி கார்டியாக் ஃபெயிலியர், இந்த மாதிரி வந்து இருக்க பேஷண்ட்ஸ் வந்து ரத்தம் வந்து கொடுக்கக்கூடாது. ரீசெண்டாக வேக்சினேட் பண்ணவங்க கொடுக்கக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிபி சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸும் வந்து கொடுக்கலாம் ரத்தம். அவங்க வந்து கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு தவறான ஒரு கருத்து உலகிட்டு இருக்கு. ஆனால் வந்து பிபி சுகர் இருக்கிறவங்களும் வந்து பிளட் வந்து தாராளமாக டொனேட் பண்ணலாம். இன்னொன்று, நம்ம கொடுக்குற ரத்தமானது அந்த வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்குள்ள வந்து 24 மணி நேரம் 48 மணி நேரத்துக்குள்ள வந்து நம்மளுடைய உடம்புல வந்து உற்பத்தி ஆகிவிடும். ஆனா நம்ம ரத்தம் காம்போனன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலும்பு மஞ்சை, போன் மேரோன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தான் தயாராகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காம்போனன்ட்ஸ், ரத்தத்துக்குள்ள உட்பிரிவுகள் நிறைய இருக்கு. அதுல வந்து RBC அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து இது 3 to 4 நாட்கள் ஆகும். முழுமையான இது உருவாவதற்கு 3 முதல் 4 வாரங்கள் ஆகும். இதற்காக தான் நம்ம அரசாங்க இது வலியுறுத்தல் படி நாம் ஒரு முறை பிளட் டொனேட் செய்தவர்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை செய்தால் நல்லது. ஆர்டிபிஷியல் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்குங்களா, அதை பத்தி பிளட்டோட முக்கிய வேலைகள்ல ஒரு முதன்மையான வேலை வந்து ஆக்சிஜனை நம்ம உடல் முழுக்கும் அனைத்து உறுப்புகளுக்கும் கொண்டு போவது ஒரு தலையாயன பணி. அது செய்வதற்கு அது செய்யற வரைக்குமான ஒரு ஆர்டிபிஷியல் இது இருக்கிறது. ஆனா முழுமையான ரத்தத்திற்கான மாற்று இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இறுதியா ஒரு கேள்வி இல்லையா, இப்ப வந்து பிளட் கொடுக்கறவங்களுக்கு, இப்ப கேட்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா?
இப்போ நம்ம இந்தியா லெவலில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்பொழுதே பார்த்தோம்னா 10 மில்லியன் அதற்கு 3 மில்லியன் தான் ரத்தமே தேவை கிடைக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ரத்தமானது 4 பேரோட உயிரை வந்து காப்பாற்றும் அப்படிங்கிறத நாம வந்து நினைவுல வச்சுக்கணும். நாம வந்து நமக்கு உறவினர்கள், நமது நண்பர்கள் யாராவது இருக்கும் பொழுது மட்டும் ரத்தம் கொடுக்கறது அப்படிங்கிறது இல்லாம நம்ம கொடுக்கக்கூடிய ரத்தமானது 4 பேருடைய உயிரை வந்து காப்பாற்றும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டோம்னாவே நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து வீட்ல வந்து நாம இருக்கோம். இப்ப யாராவது என்னோட ஃப்ரெண்டுக்கோ இல்ல ரிலேட்டிவ்க்கோ யாரோ ஒருத்தருக்கு பிளட் தேவைப்படுது. ஆனா என்னோட வீட்ல இருக்கவங்க அலோவ் பண்றது இல்லை. ஏன்னா சத்து குறைஞ்சு போயிடும், வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் வந்து இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு தவறான ஒரு மித்துன்னு தான் சொல்லணும். அதாவது நார்மலா பிளட் கொடுத்துட்டோம்னா வந்து சத்து குறைஞ்சிரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைக்காக ஒரு தவறான கருத்து வந்து நம்ம இதுல நிலவிட்டு இருக்கிறது. இந்த இதுல இருந்து நம்ம பிளட் கொடுக்கும் பொழுது வரவங்களை வந்து அவங்களுக்கு ஹீமோகுளோபின் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கன்சர்ன் ஃபார்ம் வாங்கும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன தொந்தரவுகள் ஏதாவது இருந்திருக்கிறதா, எதுக்காச்சும் மாத்திரை சாப்பிட்றாங்களா, அவங்க ரத்தம் கொடுக்கறதுக்கு தகுதியானவர்களா என்று முழுமையான பரிசோதனை பண்ணி மருத்துவோட ஒப்புகை பின்னர் தான் நம்ம வந்து பிளட் டொனேட் பண்ணவே நம்ம வந்து அனுமதிக்கணும். இது வந்து ஒரு தவறான கருத்து. மேலும் வந்து ரத்தம் ரெகுலரா கொடுக்கறவங்களுக்கு பிபி இதெல்லாம் வந்து நார்மலா ரொம்ப கண்ட்ரோலா இருக்கும். நார்மலா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த செல்கள் 180 நாட்கள்ல அழிந்துவிடும். ஆனால் நம்ம ரத்தம் கொடுக்கும் பொழுது புதிதாக ரத்த செல்கள் உடனடியாக உற்பத்தியாகி அது நமக்கு புத்துணர்ச்சி தான் தரும் என்பது ஆராய்ச்சிகளின் முடிவு. ஆகவே ரத்தம் கொடுப்பது நமது உடம்புக்கு நல்லதுதான், கெடுதல் வந்து எந்த வகையிலும் இல்லை. ரத்தம் கொடுக்கறதுக்குன்னு சில ப்ரொசீஜர் அப்படின்றது இருக்குங்களா? யாரெல்லாம் வந்து கொடுக்க கூடாது? ரத்தம் கொடுக்கறது 18 வயசு முடிந்த அனைவருமே வந்து கொடுக்கலாம். வேற பிபி சுகர் இப்படி இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது எழுதி சம்பந்தப்பட்ட நோய் இல்ல வந்து சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோய் அந்த மாதிரி வந்து ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி இந்த மாதிரி பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடாது. மற்றபடி ஆரோக்கியமானவர்கள் எல்லாருமே கொடுக்கலாம். சமயம் இப்போ வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணவங்க கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு ஜென்ரலா ஒரு கொஸ்டின் வரும். ஆல்கஹால் யூஸ் பண்ணவங்க 24 ஹவர்ஸ் கழிச்சு ரத்தம் வந்து கொடுக்கலாம். ரத்தம் கொடுத்த பின்னாடி ஸ்மோக் பண்றவங்க ஒரு 5 ஹவர்ஸ் முன்னாடியும், ரத்தம் கொடுத்த பின்னாடி ஒரு 5 ஹவர்ஸ் ஸ்மோக் பண்ணாம இருப்பது நல்லது. ஜூன் 14 உலகம் முழுவதும் வேர்ல்ட் பிளட் டோனர்ஸ் டே கடைபிடிக்கப்படுகிறது. இந்த பிளட் டோனர்ஸ் டேல நாமும் பிளட் டொனேட் பண்ணி இந்த சமுதாயத்திற்கு நம்மளாலான உயிர் காக்கும் பணியை செய்யணும். சிவராம்ஜி ரத்த வங்கியின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுல இருந்து எந்த வயது வரைக்கும் பிளட் வந்து டொனேஷன் பண்ணலாம், அதை பத்தி வந்து சொல்லுங்க சார். நார்மலாக வந்து 18 வயதிலிருந்து 65 வயது முடிகிற வரைக்கும் எல்லா ஆரோக்கியமான ஆண்கள் மற்றும் பெண்கள் எல்லோருமே வந்து பிளட் டொனேட் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம இந்திய சதவீதப்படி பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ள ஆண்கள் தான் இதில் வந்து முன்னிலை வகிக்கிறாங்க. இதில் வந்து கல்லூரி மாணவர்கள் தான் வந்து டொனேஷன் பண்ணுறதுல மேஜர் பார்ட் வந்து அவங்க தான் வந்து இந்த சமுதாயத்துக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. பெண்களுக்கு வந்து நார்மலாக இருக்கக்கூடிய வந்து ப்ரெக்னன்சி அந்த மாதிரி தொந்தரவுகள்னால வந்து நம்ம டொனேட் பண்ணுறது நம்ம இதில் கம்மியாக இருக்குது. ஆனால் வந்து பெண்கள் டொனேஷன் பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. ஹெச்பி லெவல் இருக்கிற எல்லா பெண்களும் பிளட் டொனேஷன் பண்ணணும்.